இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்ராய் பார்த்தீங்கன்னா தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இனி கால்க்கு தனி ரீசார்ஜ், இன்டர்நெட் தனி ரீசார்ஜ் சொல்லிவிட்டு விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜியோ தொலைத்தொடர்பு நிறுவனம் இந்திய தொலைத்தொடர்பு சந்தைக்கு வரும் முன்னர் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஏர்டெல், வோடஃபோன் ஆகிய நிறுவனங்கள் வாய்ஸ் காலுக்கு தனி ரீசார்ஜ், இன்டர்நெட்டுக்கு தனி ரீசார்ஜ், எஸ்எம்எஸ்களுக்கு தனி ரீசார்ஜ் ஆகியவை இருந்தன. ஆனால் அதன் பிறகு சமீப ஆண்டுகளாகவே அனைத்திற்கும் ஒரே ரீசார்ஜ் போல மாறிவிட்டது. டேட்டா, வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ் ஆகியவை சேர்த்து மொத்தமாக ரீசார்ஜ் செய்ய உள்ளது. இதனால் இன்டர்நெட் உபயோகம் செய்யாத பயனர்கள் அதற்கு சேர்த்து ரீசார்ஜ் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்தியாவில் 30 கோடி பயனர்கள் 2G உபயோகம் செய்பவர்களாகவும், பெரும்பாலான ஸ்மார்ட் ஃபோன் பயனர்கள் இன்டர்நெட் சேவை அதிகம் பயன்படுத்துபவர்களாகவும், பலர் 2G சிம் உபயோகம் செய்பவர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் அனைவருமே வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ், இன்டர்நெட் என மூன்றும் சேர்த்து அதிக தொகைக்கு ரீசார்ஜ் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளனர். இதை தடுக்கும் பொருட்டு ட்ராய் புதிய நடைமுறையை கொண்டு வர உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 30 நாட்களுக்குள் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ், இன்டர்நெட் என தனித்தனியாக மொபைல் ரீசார்ஜ் கட்டணங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றும், அதிகபட்ச வேலிடிட்டி 365 நாட்கள் வரை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்றும் ட்ராய் தெரிவித்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் இப்போ கால் மட்டும் பேசுகிறீங்கன்னா, இப்போ ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ், 2GB டேட்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்குனால நீங்கள் அதிகமாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் 30 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காலுக்கு தனி ரீசார்ஜ் இருக்கும், இன்டர்நெட், எஸ்எம்எஸ் இந்த மாதிரி தனித்தனியாக ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் கால் மட்டும் பேசுகிற மாதிரி இருந்தால் அதற்கு மட்டும் குறைந்த அளவிலான ரீசார்ஜ் செய்து உங்களுடைய பணத்தை சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக தான் ட்ராய் பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. விரைவில் பார்த்திங்கன்னா தனித்தனி ரீசார்ஜ் செய்யும் முறையை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.